என்னன்னா கிரைண்டர்ல இருந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்துட்டு இருக்கு. வெனிலா ஐஸ்கிரீம் கிடையாது, இது வந்து இட்லி தோசை மாவு. நீங்க அம்மிக்கல்லில் அரைச்சா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நீங்க கையை வச்சு மாவு அரைக்கணும் வழிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கையே வைக்காம மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு அதுல பவுல வச்சுட்டு இந்த மூடிய கேப்பை மட்டும் ஒரு திருப்பி எடுத்தீங்கன்னா போதும். பாருங்க ஐஸ்கிரீம் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வெளியே வந்துட்டே இருக்கும். சரி, நீங்க பழைய காலத்துல ஆட்டாங்கல் அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லி எந்த அளவுக்கு டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் கிடைக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் சாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர்ல அரைக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே தேங்காய் பகுதியை கட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே உள்ள வைங்க. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தா 4 தேங்காய் 5 தேங்காய் திருவலாம். என்ன சட்னி அரைக்க போறீங்களோ, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி எதுவாக இருந்தாலும் சூப்பராக பார்த்தா நீங்க அரைச்சிக்கலாம். வித்தின் மினிட்ஸ்ல வத்த குழம்பு மசாலா, கறி குழம்பு மசாலா, மீன் குழம்பு மசாலா அந்த மாதிரி அரைக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக அரைச்சிக்கலாம். இந்த மோட்டரோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டருமே ஒரே மாதிரி தான் ஓடும். ஆனால் இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாறி மாறி ஓடுறதுனால தான் நவீன அம்மிக்கல் ஆட்டாங்கல்னு சொல்றோம். சப்பாத்தி மாவு பேசுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீட்டுக்கு தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோ வரைக்கும் நீங்க பேசலாம். பாருங்க சூப்பரா கையிலையும் ஓட்டாது, ட்ரம்லையும் ஓட்டாது, கல்லுலையும் ஓட்டாது, கிளீன் பண்றது ஈஸி. ஒரு நிமிஷத்துலேயே நீங்க பேசஞ்சு முடிச்சிடலாம். அதுல இவ்வளவு சூப்பரான இந்த ஸ்மார்ட் கிரைண்டர் உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கி யூஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேலம்ல கிட்ட இருக்கிற நோபல் அசோசியேஷன்ல தான் கிடைச்சிட்டு இருக்கு. அவங்க கான்டாக்ட் நம்பர் கீழ கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய சர்வீஸ் பக்கம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க.